ஓகே, ஸ்டோர் ஐட்டம் மாஸ்டர் அந்த ஆக்டிவிட்டிக்கு உண்டான கோடிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெனு மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் ஐட்டம்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா இன்புட் வாங்கி அதை ஃபைலில் கொண்டு போய் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்குண்டான கோடிங்கை நம்ம பண்ணலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் போட்டு வச்சுருக்கோம், ரீட் ரெக்கார்ட், ரைட் ரெக்கார்ட்னு. இது என்ன பண்ண சொல்கிறோன்னா ரைட் ஏ ரெக்கார்ட் இருக்குது. இங்கே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும், டைரெக்டாக வேல்யூவை ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக இன்புட் பண்ண போகிறோம். ரீட் இன்புட்ஸ், இங்கே என்ன பண்ணுறோம், printf enter item code. ஓகே, scanf %d ampersand itemல இருக்க item code. எப்போ scanf வாங்கினீங்கனாலும், அதாவது நியூமரிக் இன்புட் வாங்கினீங்கனாலும் f+std in கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா getters item.item name. இப்போ எனக்கு இந்த getters அப்படிங்கிறது இதுக்கு உள்ளார இந்த மாதிரி கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கூகுளில் போயிட்டு சி getters syntax. இப்போது இந்த சின்டாக்ஸை எடுத்து பார்த்தோன்னா ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம், getters இங்கே இருக்குது. நம்ம ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இன்புட் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி கொடுத்தது கரெக்டு தான். பாருங்கள், எனக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே கொடுத்துட்றோம். இப்போது ஐட்டம் நேம்ன்றது ஒரு அரே அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே பாயிண்டர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சி ப்ரோக்ராமில் படிச்சிருக்கோம். அதனால் நான் டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டும் இன்புட் வாங்கியாச்சு. அப்போது இதை இங்கே ரைட் பண்ணுறோம். இப்போ என்ன இந்த இடத்துல W அப்படின்னா ரைட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக அப்பண்டுன்னு கொடுக்குறோம். அப்பண்ட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டோட ஆட் பண்ணிக்கிட்டே போ அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் ஏ ரெக்கார்டை இந்த ஃபங்க்ஷனில் இப்போது ஆட் ஐட்டம் செலக்டடுங்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரைட் ஏ ரெக்கார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதே மாதிரி ரீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது லிஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ்னு இதை மாற்றிடுறேன். லிஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ்ன்னு நான் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த எஃப்ரீட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ணுறேன்னா ஒயில் லூப்பில் கொடுத்துட்றேன். எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஒயில் லூப்பில் கொடுத்துடலாம். இப்போது இந்த எஃப்ரீட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எத்தனை ரெக்கார்டு ரீட் பண்ணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இங்கே எத்தனை ரெக்கார்டு ரீட் பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு ரெக்கார்டு ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது எண்ட் ஆஃப் ஃபைல் வர்ற வரைக்கும் 1 1 1ன்னு ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் கடைசி ரெக்கார்டையும் ரீட் பண்ணி முடிச்ச வாட்டி என்ன பண்ணுன்னா இந்த எஃப்ரீட் ஃபங்க்ஷன் 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்படி 0ன்னு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஒயில் லூப்பில் இருந்து வெளியே வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா printf %3d %-30s எனக்கு லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக நேம் டிஸ்பிளே பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் -30s கொடுக்குறேன். சரி, ஐட்டம் கோட் item.item name அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இதை நம்ம தூக்கிடலாம். இது டெஸ்ட்டுக்காக போட்டிருந்தோம், இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம பில்டு கொடுக்குறோம். இப்போது அன்சக்ஸஸ்ஃபுல் பில்டுன்னு வருது. ஏன்னா நான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறனோ அதுக்கு கீழே இது பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப்பை நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ரெக்கார்ட்ஸு, ரைட் ஏ ரெக்கார்டு, இந்த 2 ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப்பை நான் மேலே சின்டாக்ஸை நான் என்ன பண்ணுறேன் மேலே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அப்போது கம்பைலருக்கு இது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். லிஸ்ட் ஐட்டம் செலக்டட் வருது, 3 கொடுக்குறேன். லிஸ்ட் ஐட்டம் செலக்டட், அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணல. அப்போ லிஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபங்க்ஷனை இங்கே நான் கால் பண்ணல. அப்போது இதை டெலீட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். மறுபடியும் பில்டு கொடுக்குறேன். ரன் பண்ணுறேன்.
இப்போ 2ன்னு கொடுக்குறேன். அப்போ பென்சில் ஒரு ஐட்டம் தான் இப்போ இருக்குது. இப்போ ஒரு 1ன்னு கொடுத்து ஆட் ஐட்டம் பண்ணுறோம். ஐட்டம் கோட் 2. ஓகே, மவுஸ். இப்போ லிஸ்ட் ஐட்டம் கொடுக்குறேன். அப்போ ரெண்டாவது இதுக்கு வந்து பிரிண்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்கல, அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே மாற்றுறோம். லிஸ்ட் ஐட்டம்ஸில் கெட்டர்ஸ்க்கு முன்னால் பிரிண்ட் ஆஃப் என்டர் ஐட்டம் நேம். மறுபடியும் பெல்ட் கொடுக்குறேன். ரன் பண்ணுறேன். லிஸ்ட் ஐட்டம் பாருங்கள், பென்சில் மவுஸ்னு இருக்குது. இப்போ ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். 3வது ஐட்டம் பேப்பர். என்டர். இப்போது பேப்பர் ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். பாருங்கள், பேப்பர் ஆட் ஆகிருக்கு. சரி, இப்போது 3 எக்ஸிட் ஆகிடுறேன். இப்போது நம்மளுடைய ஃபைலை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ 1632ல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் ஸ்டோர் ஐட்டம் டாட் டேட்டு. இங்கே பாருங்கள், இது 1வது ஐடி. அது முடிஞ்ச வாட்டி இங்கே பாருங்கள் 2வது ஐடி. இது முடிஞ்ச வாட்டி பாருங்கள் மவுஸ் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ்ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஐடி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேப்பர்னு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அவ்வளோதான். அப்போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ 3 ரெக்கார்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேஸ். இது ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபைலை பேஸ் பண்ணி ஹெடர் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத அடுத்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.